உங்கள் ஆதார் கார்டு 10 வருடங்களுக்கு மேல் பழையதாக உள்ளதா? அப்படியானால் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு தற்பொழுது அறிவித்துள்ளது. இதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இன்றைய டிஜிட்டல் இந்தியாவில் ஆதார் அட்டை வெறும் அடையாளச் சான்று அல்ல, ஒவ்வொரு குடிமகனின் டிஜிட்டல் அடையாளத்தின் முதுகெலும்பாக ஆகிவிட்டது. அரசாங்க திட்டங்களை பயன்படுத்திக் கொள்வது, வங்கி கணக்கு திறப்பது, பள்ளி சேர்க்கை என எந்த ஒரு வேலைக்கும் ஆதார் எண் கட்டாயமாக உள்ளது. இந்த நிலையில் ஆதாரில் உள்ள பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற விவரங்கள் தவறாகவோ பழையதாகவோ இருந்தால் அவற்றை சரி செய்து புதுப்பிப்பது மிக மிக அவசியம் என்று UIDAI அறிவுறுத்துகிறது. உங்கள் ஆதார் அட்டை 10 ஆண்டுகளுக்கு மேல் பழையதாக இருந்தால் அல்லது எந்த மாற்றங்களும் செய்யப்படாமல் இருந்தால் அதை சரிபார்த்து தேவையானால் புதுப்பிக்க வேண்டும். அரசாங்க சேவைகளில் இடையூறு ஏற்படாமல் இருக்க இது மிகவும் முக்கியம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெயர், முகவரி, பிறந்த தேதி, பாலினம் போன்ற விவரங்களை ஆன்லைனில், அதாவது மை ஆதார் போர்ட்டல் வழியாக ஜூன் 14, 2026 வரை இலவசமாக புதுப்பிக்கும் வசதியை அரசு வழங்கியுள்ளது. ஆனால் ஆதார் சேவா கேந்திரம் சென்று புதுப்பித்தால் அதிகபட்சம் ₹100 வரை கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது. இனி வீட்டிலிருந்தே ஆதாரை எவ்வாறு புதுப்பிப்பது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். முதலில் UIDAI வலைதளத்திற்கு செல்ல வேண்டும். அடுத்து உங்கள் ஆதார் எண் மற்றும் OTPயை கொண்டு உள்நுழைய வேண்டும். ஆவண புதுப்பிப்பு பகுதியை தேர்ந்தெடுத்து நமது தகவல்களை சரிபார்க்க வேண்டும். அடையாளம் அல்லது முகவரிக்கான ஆவணங்களை ஸ்கேன் செய்து பதிவேற்ற வேண்டும். அடையாளச் சான்றாக பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டைகளை பயன்படுத்தலாம். விண்ணப்பத்தை சமர்ப்பித்தவுடன் 14 இலக்க URN எண் கிடைக்கும். இந்த எண்ணின் மூலம் நமது அப்ளிகேஷன் நிலையை வரும் காலத்தில் கண்காணிக்க முடியும். UIDAIயின் விதிகளின்படி குழந்தைகளின் ஆதார் 5 வயதிலும் அடுத்து 15 வயதிலும் கட்டாயம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என எச்சரித்துள்ளது. எனவே 10 வருடம் பழைய ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் மேற்கண்ட முறையில் தங்களின் ஆதார் கார்டை அப்டேட் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.